வெல்கம். நாம வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற மேரா டாய் ஷாப், மேரா பேபி ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சில்ட்ரன்ஸுங்க வந்து நம்ம அவுட் சைடு ப்ளே பண்ணுற டாய்ஸ்க்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாமே பார்க்க போகிறது என்ன, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்ஸ் இருக்குது. கிரிக்கெட் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் வரையாக இருக்குது. சோட்டா பீம் இருக்குது, பார்பி கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்ஸ்லாம் வந்து 3 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேட்ஸ் இருக்குது. அப்புறம் பவுலிங் செட்டும் இருக்குது. பவுலிங் செட்லாம் வந்து 2 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பிளாஸ்டிக் பவுலிங் செட் தான், அது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபுட்பால்ஸ் இருக்குது. ஃபுட்பால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரிக்கெட் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பேட்லேருந்து வுட்டு வரைக்கும் இருக்குது. இதில் வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுற வெரைட்டி இருக்குது எங்கள்கிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வுட் அண்ட் மெட்டீரியல் இருக்குது. அதிலே வந்து பால்ஸும் இன்க்ளூடாக கொடுத்துருப்பாங்க. ரப்பர் மெட்டீரியல் பால்ஸ். அது பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பால்ஸு, பிளாஸ்டிக் பேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலும் இருக்குது. ஃபுட்பாலில் வந்து 3 ஆஃப் வெரைட்டி இருக்குது எங்கிட்ட. சைஸ் 1 இருக்குது. சைஸ் 1ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். மீடியம் பாலோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். அந்த ஃபுட்பால் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சைஸ் இருக்குது. 3 சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் 8 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5 சைஸ் இருக்குது, அடல்ட் சைஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே ரப்பர் மெட்டீரியல்ஸ் தான். அது அடல்ட்ஸ் யூஸ் பண்ண ரெகுலர் காமனாக கிடைக்கிற பால்ஸுங்க தான் அது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்ஸிங். இந்த பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் பாக்ஸிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து சாம்பியன் கேப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் ஹேங் பண்ணிட்டு தான் பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ்லேருந்து 10-15 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ண தேவையில்லைங்க. இது வந்து ஹேர் ஃபில் பண்ணுறது. ஹேர் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸில் நீங்கள் ஸ்டாண்ட் மேலே நின்றுக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பாக்ஸிங் பண்ணலாம். இதில் வந்து க்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பால்க்கு இது ஏர் ஃபில் பண்ணுற பம்ப்ஸும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதோட ஏஜஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து டென்னிஸ் பேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்னிஸ் பேட்டு வந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட நெட்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது வந்து பிரேக் ஆகாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் பேட்ஸ் இது வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த ஹார்ட் வீல்ஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வீல்ஸோட கலர்ஸ் இந்த மாதிரி ப்ளூ கலர்ஸ், ஆரஞ்சு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான கம்ஃபர்டபுளாக இருக்கிற டாய்ஸுங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அடல்ட்ஸுங்க யூஸ் பண்ணுறது. அடல்ட்ஸ் மீன்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் அண்ட் அபோவ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட்டில் காக் கொடுத்துருப்பாங்க. இதோட நெட்ஸ்லாம் வந்து ஒயர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைட் வெயிட்டுங்க. இது வந்து வெளியே அவுட் சைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் பேக் கேரியும் பண்ணிட்டு போகலாம். பேக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டென்னிஸ். இது பார்த்தீங்கன்னா ரியல் ஹுட்டு. இது சென்டர்லாம் ஹுட் வரும், ப்ளஸ் மேலே வந்து ரப்பர் மெட்டீரியல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிடி. இது வந்து பேட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து டேபிள் டென்னிஸுக்கு யூஸ் பண்ணுற பேட்ஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் செட்டு. இது வந்து ஒரு 2 to 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் நல்லா பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா ஸ்டடியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 10 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவுட் சைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் உங்களுக்கு சூட்டபுளாக நல்லா கம்மி ப்ரைஸ் தாங்க. இது பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா ஸ்டடியாக இருக்கும். இது பசங்களும் வந்து உங்களுக்கு வாயெல்லாம் வச்சாலும் ஒன்றாகாது. இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இது அடுத்தது இதுவும் பவுலிங் செட்டு தான். இது வந்து காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஸ்மால் சைஸ் பவுலிங் செட்டு. இது வந்து கேரக்டர்ஸ் போட்டுருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் பிரிண்டட் போட்டிருக்கோம். இதுவும் நல்லா கம்மியான ப்ரைஸ் தாங்க இந்த லெவலும்.